15 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டு விட்டு நான் போன வகுப்பு 16வது கேள்வி ஒருக்கா பாருங்க. 16வது கேள்வி வந்து ஒரு சமநிலையோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு திரவத்தின் ஆவியாக்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றமும் ஆவியாக்கலின் எந்திரப்பி மாற்றமும் முறையே பெறப்பட்டிருக்கு. எந்த ஒரு திரவமும் இந்த ஆவியோட மூடிய தொகுதியாக இருந்தால் சமநிலையில இருக்கு. எந்த ஒரு திரவமும் ரெண்டு ஆவியோட சமநிலையில இருக்கு. மூடி இருந்தால் திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு செல்வதற்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் தான் ஆவியாக்கல் வெப்ப உள்ளுறை. அது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆவியாக்கலுக்குரிய வெப்ப உள்ளுறை 45.00 கிலோஜூல் மூல் -1 என்று சொல்லி அழகாக கவனிக்கணும். என்னென்றால் எந்திரப்பியும் வெப்ப உள்ளுறை மாற்றமும் சம்பந்தப்படையக்குள்ள எந்திரப்பி வந்து கிட்டத்தட்ட 1000 மடங்கு சிறிதாக இருக்கும். அதால வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கிலோஜூல்ல குறிப்பிட்டுட்டு எந்திரப்பி மாற்றம் ஜூல் மூல் -1 கெல்வின் -1 அலைகளால் அநேகமான சந்தர்ப்பத்துல தரப்படுவது வழக்கம். அப்ப டெல்டா எஸ் பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கு தெரியும். 90.0 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இருக்கு. இந்த அலகு மாற்றம் மிக முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டையும் தொடர்புபடுத்துற சமன்பாட்டு உங்களை கேட்டிருக்குது. இந்த திரவத்தின் கொதிநிலை என்ன என்று சொல்லி கேட்டிருக்கு. சரி, அந்த திரவத்தின் கொதிநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டெல்டா எஸ் இன்டு டி என்ற ஈக்குவேஷன்ல டெல்டா ஹெச்சையும் டெல்டா எஸ்ஐயும் மட்டும் வச்சுக்கொண்டு இந்த டீயை தீர்மானிக்க முடியாது. ஆனால் இங்க இந்த டி என்னவாக கேட்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் கொதிநிலை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. கொதிநிலை, இந்த டி வந்து கொதிநிலை என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப கொதிநிலை என்பது ஒரு திரவம் தன் ஆவியோட சமநிலையில இருக்கேக்குள்ள, சரி, ஒரு திரவம் தன் ஆவியோட சமநிலையில இருக்கேக்குள்ள அந்த ஆவியால ஏற்படுத்தப்படுகின்ற நிரம்பலாவி அமுக்கம், அந்த ஆவியால ஏற்படுத்தப்படுகின்ற நிரம்பலாவி அமுக்கம் வெளியமுக்கத்திற்கு சமனாக வருகின்ற வெப்பநிலையை தான் நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால் குறித்த திரவத்தின் கொதிநிலை என்று சொல்றோம். அப்ப ஆவி அமுக்கத்திற்கும் வெப்பநிலைக்கும் வரைவு வரைஞ்சால் ஆவி அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கும் வரைவு வரைஞ்சால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவி அமுக்கம் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவி அமுக்கம் வந்து அதிகரிக்கும். அப்ப ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் திரவம் தன் ஆவியோட சமநிலையில இருக்கைகளை ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அதிகரிச்சு கொண்டு வரும். அப்படி அதிகரிச்சு கொண்டு வந்து வெளி அமுக்கம் ஒரு ஏடிஎம்முக்கு சமனான அமுக்கத்தை இந்த ஆவி ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில இந்த திரவம் என்ன வெப்பநிலையில இருக்குதோ அந்த வெப்பநிலை தான் இந்த திரவத்தின் கொதிநிலை என்று சொல்லி நாங்கள் அவத்த சமநிலையில வரையறுத்திருப்போம். ஒரு திரவத்தின் கொதிநிலை என்பது அந்த திரவம் தன் ஆவியோட சமநிலையில இருக்கேக்குள்ள வெளியமுக்கத்திற்கு சமனான நிரம்பலாவி அமுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டு போக நிரம்பலாவி அமுக்கம் அதிகரிச்சு கொண்டு வரும். ஒரு நிலையில அது வெளியமுக்கத்துக்கு சமனாக வரும். அப்ப இந்த கேள்வியில இந்த ரெண்டு தரவுகளை தந்துட்டு கொதிநிலை கேட்டிருக்கிறோம். அப்ப கொதிநிலையில திரவமும் தன் ஆவியும் என்ன செய்யும்? சமநிலையில இருக்கும். ஆகவே டெல்டா ஜி வந்து 0 என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதான் முடிவு. திரவம் தன் ஆவியோட சமநிலையில இருக்க ஆவியால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம் வெளியமுக்கத்துக்கு சமனாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெப்பநிலை தான் கொதிநிலை. அப்ப திரவமும் ஆவியும் சமநிலையில இருக்க ஏற்படுற அமுக்கம் தானே நிரம்பல் ஆவி அமுக்கம். அப்ப சமநிலையில டெல்டா ஜிக்கு என்ன வேல்யூ? 0. அப்ப நீங்கள் தெர்மோகெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. டெல்டா ஜி வந்து 0 விட சின்னல் என்று சொன்னால் சுயாதீனமானது என்று சொல்லி, 0க்கு சமன் என்றால் சமநிலை என்று சொல்லி, 0 விட பெரிது என்று சொன்னால் சுயாதீனம் மற்றதென்னும் படிச்சிருப்பீங்க.
இப்ப சமநிலை என்ற விஷயத்தை நீங்கள் விளங்கி கொண்டு டெல்டா ஜிக்கு 0 போட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு விடை இலகுவாக கிடைக்கும். இந்த கேள்வியின் விடை கஷ்டமானது இல்லை. ஆனால் இந்த தீர்மானத்தை நீங்கள் பார்த்த ஒண்ணு எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு டெல்டா ஜிக்கு 0 போட்டீங்கன்னு சொன்னால் டெல்டா எச் வந்து தரப்பட்டிருக்கு. டெல்டா எஸ் இன்டு டெல்டா எச் இன்டு டெல்டா எஸ் வரும். இதுதான் உங்களுக்கு டி ஆக இருக்கு. இந்த சமன்பாட்டுல டெல்டா ஜிக்கு 0 போட்டீங்கன்னு சொன்னால் டெல்டா எச் மைனஸ் டெல்டா எஸ் இன்டு டி, இந்த பக்கம் வந்து டி எழுவா மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னால் டெல்டா எச் இன்டு டெல்டா எஸ். அப்ப டி வந்து உங்களுக்கு டெல்டா எச் தந்திருக்கு 45.00 தர 10 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 இருக்கு. சாரி, ஜூல் மூல் -1 இதுக்கு 90.0 தர சாரி ஜூலான இருக்கு. அப்ப ஜூல் மூல் -1 கெல்வின் -1. அப்ப இதை சுருக்கும் போது உங்களுக்கு 500 கெல்வின் என ஒரு விடை. 500 கெல்வின். இந்த டீயின் அலகு வந்து கெல்வின் அலகுக்குரியதாக இருக்கும். அப்ப டி வந்து கெல்வின்ல கிடைக்கும். நீங்கள் பாகை சிக்கு கேட்டால் 273 பாகை சீல கொடுக்கணும். இந்த பாகை சீல தான் விடைகள் தரப்பட்டு. ஆகவே 500ல இருந்து 273 கழித்தீங்க என்றால் 227 பாகை சி என்பது விடையாக அமையும். அப்ப இந்த கேள்வியில நீங்க விளங்க வேண்டிய விஷயம் சமநிலை என்பதால டெல்டா ஜிக்குரிய வேல்யூவை நீங்களாகவே உள்ளீடு செய்து கொண்டால் டீயை காணலாம். நோட் பண்றதால நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நோட் பண்ண நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 17வது கேள்வியை பாருங்க. ஈரசோனியம் குளோரைட் என்று நாங்கள் கதைக்கிறது N2Cl என்று சொல்லி பழைய புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கு. N2Cl. ஆனாலும் அதன் கட்டமைப்பை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் பென்சீன் வளையத்துல 2 நைதர்சன் காணப்படும். வளையத்தில் ஒரு நைதர்சன் நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும். அந்த நைதரசனோடு ஒரு மும்மை பிணைப்புல இன்னொரு நைதரசன் இணைக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு பிணைப்பு ஈதல் பிணைப்பு, இவருக்கு பிளஸ் இருக்கு. சரி, அப்ப இதுல Cl என்பது அயன். இது வந்து ஈரசோனியம் குளோரைட் என்று சொல்வதிலும் பார்க்க ஈரசோனியம் உப்பு என்று சொல்வது பொருத்தப்பாடாது. இந்த பிளஸும் இந்த மைனஸும் சேர்ந்து உருவாகிற ஒரு உப்பு தான் ஈரசோனியம் உப்பு. சேதன சேர்வைகள்ல இந்த நேரேற்றம் மறையேற்றம் இருந்தால் அதை சுட்டி காட்டப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்ப நீங்கள் NaCl என்றால் NaCl என்று எழுதுவீங்க. இதுல Na+Cl- என்று எழுத மாட்டீங்க. அது அசேதன சேர்வைகள்ட்ட முறையின்படி அது அப்படித்தான் எழுதப்படும். ஆனால் அசெட்டிக் அமிலத்தின் உப்பு என்று சொன்னால் நாங்கள் CH3COO- Na+ என்றுதான் எழுதி கொள்வோம். சேதன சேர்வைகள்ல அயன் பிணைப்பு காணப்பட்ட அந்த அயன் பிணைப்பை நாங்கள் டினோட் பண்றது வழக்கம். ஆகவே இப்படி எழுதுறதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்கீமிலே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படையில இப்படி எழுதி இருந்தாலும் சரி. ஏன் அந்த Cl- காட்டணும் என்று அவசியம் இல்லை. இதுதான் N2+. இதையும் சரி என்று எடுக்கலாம், இதையும் சரி என்று எடுக்கலாம், இதையும் சரி என்று எடுக்கலாம், இதை அப்படி எடுக்க வேண்டாம் சொல்லியிருக்கு. இதுதான் ஈரசோனியம் குளோரைட் என்றலாம் அல்லது ஈரசோனியம் உப்பு என்று சொல்லலாம். இதை பற்றிய தவறான கூற்று யாது என்று கருத்து. முதல்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த ஈரசோனியம் குளோரைட்டை பார்த்தால் உங்களுக்கு கொஞ்சம் தாக்கங்களும் சோதனைகளும் ஞாபகத்துக்கு வரும். சரியா? ஆர்கானிக்ல ஈரசோனியம் குளோரைட்ல பாத்தீங்கன்னா ஈரசோனியம் உப்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா சில தாக்கங்களும் தயாரிப்புகளும் ஞாபகம் வரும். 2016 ஈரசோனியம் குளோரைட்ல இருந்து பென்சீன் எடுக்கிற சம்பந்தமான ஒரு மாற்றீடு வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரசோனியம் குளோரைட் எங்களுக்கு எப்ப கிடைக்குது? முதலாவது விஷயம் அனிலின் இருக்கு. அனிலினுக்கு NaNO2 HCl சேர்த்து HNO2 என்று குறிப்பிடுவது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை.
NaNO2HCl HNO2 உறுதி இல்லாததன் காரணமாக இந்த தாக்க கலவைக்கு இந்த HNO2 உருவாக்கப்படுது. அப்ப NaNO2 உப்பு உறுதியானது, HCl அமிலம். இந்த ரெண்டையும் ஒன்றாக கலக்கும் போது எங்களுக்கு HNO2 உருவாகும். அப்ப தாக்கு பொருள் என்னவோ HNO2 தான். அது HNO2வாக நாங்கள் கையாளுவது கடினமானது. அதனாலதான் NaNO2HCl ஆக நாங்கள் கையாளும். அப்ப இதுல இந்த NH2 கூட்டம் OH ஆகத்தான் மாற எத்தனிக்கும். அப்படி மாறும் போது இடைநிலையில என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த ஈரசோனியம் உப்பு ஒன்று உருவாக்கப்படுது. N2+Cl- உப்பு உருவாக்கப்படும். அப்ப இது ஏனைய அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்புக்களோட ஒப்பிடும் போது உறுதி கொஞ்சம் கூட. உதாரணத்துக்கு இப்ப ஒரு CH3 CH2 NH2க்கு NaNO2HCl சேர்த்தீங்கள் என்று சொன்னால் CH3 CH2 N2+Cl-1. சரியா? இதையும் நீங்கள் உறுதியாக ஒப்பிட்டீங்கள் என்று சொன்னால், உறுதிப்படி ஒப்பிட்டால் இதுல இந்த பரிவு நிகழ்றதால இதை விட இது உறுதி சற்று கூட. அப்ப தாக்க இயக்கவியல் நாங்கள் படிச்சிருக்கிறோம். தாக்கிகள் விளைவுகளாக மாறல சில இடைநிலை விளைவுகள் தோன்றித்தான் என்ன செய்யும், விளைவுகளாக மாறும் சொல்லி பல்வடி தாக்கங்களை நாங்கள் பார்த்திருக்கோம். இந்த இடைநிலை விளைவுகளை நாங்கள் பொருத்தமான நிபந்தனைகளின் மூலம் சில விளைவுகளை கட்டுப்படுத்தி தாக்க கலவையிலிருந்து வேறு பிரிக்கலாம் என்று சொல்லியிருக்கு. எல்லா இடைநிலைகளையும் பெற முடியாது. சில இடைநிலைகள் தோன்றுவதை உணரலாம் அல்லது நிறமாலைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம். சில இடைநிலைகளை நாங்கள் தாக்க கலவையில சில நிபந்தனைகளை பிரயோகிச்சு என்ன செய்யலாம் என்றால் வேறாக்கலாம். அப்ப ஒப்பீட்டு ரீதியில ஒரு அலிபட்டிக் ஈரசோனியம் உப்போடு ஒப்பிடும் போது அரோமேட்டிக் ஈரசோனியம் உப்பு உறுதியாகும். ஆகவே வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதன் மூலம், சரியா, நாங்கள் சில புத்தகங்கள்ல 5 தொடக்கம் 10 பாகை C இருக்கும், சில புத்தகத்துல 0 தொடக்கம் 10 பாகை C இருக்கும். நாங்கள் இந்த பரிசோதனை செய்ய என்ன செய்ய ஐஸ் வாட்டர்களை வச்சுதான் இந்த பரிசோதனை செய்வோம். ஐஸ் வாட்டர் சொன்னா 0 பாகை C உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஐஸ் உருகும் வரைக்கும் இந்த வெப்பநிலை 0 பாகை C ஆக இருக்கு. இதை விட குறைஞ்ச வெப்பநிலை பேணப்படணும் என்றதான் அவன் நோக்கம். சரிதானே? அப்ப ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு மாதிரி ரிஃபரன்ஸா இருந்தாலும் நோக்கம் தாழ் வெப்பநிலை, அதுவும் இந்த 10 விட கூடக்கூடாது, இந்த குறைஞ்சது. அப்ப நாங்கள் 0 பாகை C இந்த பரிசோதனையை செய்து கொண்டோம். அப்படி செய்தால் இந்த ஈரசோனியம் பென்சீன் ஈரசோனியம் உப்பை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த தாக்க கலவையிலிருந்து ஃபீனோலாக மாறுவதற்கு இடையில பிரிச்செடுக்கலாம். பிரிச்செடுத்து தாழ் வெப்பநிலையில பேணவும். வெப்பநிலையை கையை விட்டுட்டோம் என்று சொன்னால் 25 பாகை C அது கூடின வெப்பநிலையில ஈரசோனியம் உப்பு ஃபீனோலாக மாறிடும். இதுதான் இந்த தாக்கத்தின் அடிப்படை விஷயம். அனிலீனுக்கு HNO2 போட்டு, அதாவது NaNO2HCl போட்டு வெப்பநிலையை கட்டுப்படுத்தினால் ஈரசோனியம் உப்பை தாக்க கலவையிலிருந்து வேறாக்கலாம். ஆனா இங்க நீங்கள் என்னதான் வெப்பநிலையை கட்டுப்படுத்தினாலும் இது உங்களுக்கு பெற முடியாது. அரோமேட்டிக் தான் உறுதியானது என்ற இதுக்கு பரிவு இருக்கிறதால இது உறுதி குறைவு. அப்ப இது உடனடியாகவே என்ன செய்யும் என்று சொன்னால் அல்கஹோலாக மாறிடும். வாரதும் தெரியாது போறதும் தெரியாது, உங்களுக்கு அல்கஹோல் தான் வரும். அப்ப இதன் போது இந்த N2 என்ன செய்யப்படும், வாயுவாக வெளியிடும். இதுல நீங்க வெப்பநிலையை கட்டுப்படுத்தினா வாயு வெளியேற்றம் பெறாது. ஸ்டாப் பண்ணப்பட்டு இப்படியே இருப்பேன் நிலைச்சிடும். வெப்பநிலையை கையை விட்டுட்டீங்க என்றால் உங்களுக்கு அல்கஹோல் வரும். இப்ப நாங்கள் இதான் இப்படி சொல்லிக் கொள்ளும் 10 பாகை C மேற்பட்ட வெப்பநிலைன்னு சொல்லி ஃபீனோல். குறைஞ்ச வெப்பநிலைன்னு சொன்னால் ஈரசோனியம் உப்பை பெறலாம். சரி, அப்ப இது ஒரு விஷயம். அடுத்தது, இந்த பென்சீன் தயாரிப்புல நாங்கள் பல கூறுகளை பயன்படுத்தி இருக்கோம். பென்சீன் தயாரிப்புல சில சேர்வைகள்ல இருக்கிற கூறுகளை அகற்றுவதன் மூலம் நாங்கள் பென்சீனை தயாரிச்சு, அதில் ஒரு ஆள் தான் இந்த ஈரசோனியம் உப்பு. ஈரசோனியம் உப்பு. ஈரசோனியம் உப்புக்கு H3PO2 தாழ் ஒட்சியேற்ற நிலையில் உள்ள பொஸ்பேட்டின் அமிலம் ஹைப்போபோஸ்போரிக் ஆசிட்டை பயன்படுத்தினோம்னு சொன்னால் இந்த N2Cl அகற்றப்பட்டு பென்சீன். இது 2016ஆம் ஆண்டு MCQகளில் ஒரு மாற்றீடாக போடப்பட்டிருந்தது. பென்சீன் தயாரிப்பில் 2 விடை ஒரே மாதிரி போட்டிருந்தோம். முதலாவது விடை இந்த ஸ்டெப்ல மட்டும்தான் வித்தியாசப்படும்.
மற்ற எல்லா ஸ்டெப்பும் ஒரே மாதிரி வரும். இதுல என்ன போட்டிருந்தோம்? H3PO4 போட்டிருந்தோம். ரெண்டாவது விடையில இந்த ஸ்டெப்ல H3PO2 போட்டிருந்தோம். அப்ப உங்களுக்கு விளங்க வேணும், இது H3PO2. சரி, அது ஒட்சியேற்றப்பட இது தாழ்த்தப்பட்டுதான் இது வரும். அப்ப உங்களுக்கு இந்த 2 விடுவிக்கும், H3PO2 வரும். அப்ப இதுல இருந்து பென்சீன் தயாரிப்புல நீங்க இந்த தாக்கத்தை பற்றி படிச்சிருக்கீங்க. மற்றது இந்த ஏரைல் ஏலைட்டுகள்ட தயாரிப்புல, சரி, ஏரைல் ஏலைட்டுகள்ட தயாரிப்புலையும் ஏரைல் ஏலைட்டுகள்ட தயாரிப்புக்கு ஈரசோனியம் உப்புக்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம். சரி, பாத்தீங்கன்னு சொன்னால் சாந்த மேயரின் தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். செப்பு ஊக்கியாக துளிப்படுற சந்தர்ப்பத்துக்கு உதாரணமாக தந்திருப்பாங்க. இதுல சரி, ஈரசோனியம் உப்புக்கு CuCl HCl பயன்படுத்தினால் இந்த N2Cl வந்து Cl ஆல பிரதியீடு செய்யப்பட்டு ஏரைல் ஏலைட் குளோரைட் பென்சைடு குளோரைடு உருவாகும். இதுக்கு CuBr HBr பாவிச்சீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல Br வந்து பிரதியீடு செய்யப்படும். Br வந்து பிரதியீடு செய்யப்படும். இதே பாணியிலே அமையக்கூடிய இன்னொரு தாக்கம் தான் CuCN KCN என்று சொல்றாங்க. இதுல HCN போடுறதுல HCN வந்து வாயு, நச்சு வாயு கண்ட்ரோல் பண்றது கடினம். அதனால இதுகளுக்கு HBr HCl பாவித்தாலும் HCN போகும். KCN பயன்படுத்தும். இதுல CN வரும். CuCN KCN போடுங்க, CN வரும் N2Cl. அயடின் பிரதியிடப்பட வேணுமாக இருந்தால், இதுக்கு அயடினை பிரதியிட வேணுமாக இருந்தால் KI வெப்பத்தை பயன்படுத்தலாம். KI வெப்பம் பயன்படுத்தினால் அயடின் கிடைக்கும். சரிதான். இதுல புளோரினை பிரதியிட வேணுமாக இருந்தால் புளோரின பிரதியிட NaBF4 பயன்படுத்தும். இதெல்லாம் இந்த ஈரசோனிய உப்புக்கு நிகழக்கூடிய தாக்கங்கள். புளோரினை பிரதியிட NaBF4 பயன்படுத்தும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு நீர் சேர்த்தீங்கன்னா அல்லது வெப்பத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டீங்கன்னு சொன்னா 10 பாய்சிக்கு மேற்பட்ட வெப்பநிலையில ஈரசோனியம் உப்பு வந்து ஃபீனோலாக மாறி ஃபீனோல் எடுக்கலாம். இந்த அனிலில் இருந்து N2Cl எடுக்க நாங்கள் 2 விதமாக, ஒன்று வெப்பநிலையை கட்டுப்படுத்தி அனிலின் ஒரு பகுதியை ஐஸ் வாட்டர்ல வச்சு NaNO2HCl சேர்ப்போம். அப்ப எங்களுக்கு N2Cl கிடைக்கும். இன்னொரு பகுதியை சாதாரண அறை வெப்பநிலையில வச்சு N2Cl சேர்ப்போம், NaNO2HCl சேர்ப்போம். அப்ப எங்களுக்கு அது ஃபீனோலாக மாறும். இந்த ஃபீனோலுக்கு இது தாக்கமாக சோதனையாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். ஃபீனோல்ல இருக்கிற பராத்தானத்தி ஐதர்சன் வந்து ஈரசோனியம் உப்பில இருக்கிற நேரேற்ற கூறு N2+ தான் இதோட பிரதியீடு செய்யப்படும். அதாவது பென்சீன் வளையத்துல இந்த ஃபீனோல்ல இருக்கிற பராத்தானத்தி ஐதர்சன் வந்து பிரதியீடு செய்யப்படும். அப்படி பிரதியீடு செய்யப்பட்டு உருவாகின்ற சேர்வு, பிரதியீடு செய்யப்பட்டு உருவாகிற சேர்வு வந்து செம்மஞ்சள் நிறமாக காணப்படும். இது வந்து ஃபீனோலுக்கு ஒரு சிறப்பு சோதனையும் கூட. ஃபீனோலுக்கு ஒரு சோதனை. சரி, இது செம்மஞ்சள் ஃபீனோலுக்கான ஒரு சிறப்பு சோதனையாக நாங்கள் இதை குறிப்பிட்டிருக்கோம். செம்மஞ்சள் சாயம் சொல்லுவோம். இதுல வந்து உங்களுக்கு தெரியும் பென்சீன் வளையத்தில் இருக்கிற ஐதர்சன் வந்து பிரதியீடு செய்யப்படும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இதுல N2+, அதாவது ஈரசோனியம் உப்பின் வகிபாகம் என்னன்னு கேட்டால் ஒரு இலத்திரன் நாடிய பென்சீன் வளையத்துல நிகழ்கின்ற பிரதியீட்டு தாக்கங்கள் எல்லாம் இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள்.
இதுல நீங்கள் CH3 பிளஸ் NO2 பிளஸ் CH3 CO பிளஸ் CR பிளஸ் இப்படி சொல்லியிருப்பீங்கல்ல, Br பிளஸ் அந்த மாதிரி ஒரு பிளஸ். அப்ப இந்த கூட்டம் வந்து பழையத்தில் உள்ள இலத்திரனை ஐதரசனை பிரதியீடு செய்யுது. ஆகவே இது என்னவாக தொழிற்படுது என்று கேட்டால், இங்க இலத்திரன் நாடியாக தொழிற்படுது. இந்த தாக்கம் ஈரசோனியம் உப்பு இலத்திரன் நாடியாக தொழிற்படுது என்று ஒரு ஆதாரம். இது அந்த 2011ஆம் ஆண்டுல வெளியிடப்பட்ட புது சிலபஸுக்கு 19 வெளியிட கைட்ல வந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஈரசோனியம் உப்பு இலத்திரன் நாடியாக தொழிற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஆதாரமாக இந்த தாக்கத்தை குறிப்பிடலாம் சொல்லி. அப்ப உங்களுக்கு இந்த செம்மஞ்சள் சாயம் பீனோலுக்கான சோதனை என்பதோட பீனோல்ல ஈரசோனியம் உப்பு இலத்திரன் நாட்டை பிரதிட்டு தாக்கத்துக்கு உட்படுது. அதாவது ஈரசோனியம் உப்பு ஒரு இலத்திரன் நாடி என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இதே போல பீட்டா நப்தோல் என்று ஒன்று இருக்கு. அநேகமாக இப்ப பெருசா சிலபஸ்ல கதைக்கையில நாங்கள் படிப்பித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பீட்டா நப்தோல் என்று சொல்றது. இது நப்தோல், இதுல OH கூட்டம் இருக்கு. பீட்டா நப்தோல், சரியா? பீட்டா நப்தோல். இந்த பீட்டா நப்தோல்ல இந்த ஐதரசன் வந்து பிரதியீடு செய்யப்படும். ஈரசோனிய உப்பால பிரதியீடு செய்யப்பட்டு சிவப்பு நிறம் சாயம் பெறும். அது ஒரு சோதனையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஈரசோனியம் இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வந்து வளையத்தில் உள்ள ஐதரசன் பிரதியீடு செய்யப்படுது. ஆகவே இது வந்து ஒரு இலத்திரன் நாடி. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே ரிசோர்ஸ்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தாக்கங்கள் கூட இப்படியே அட்டவணையாக போட்டிருக்காங்க, சரியா? செப்பு ஊக்கியாக தொழிற்பெற சந்தர்ப்பம் சாந்தமையரின் தாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி நீங்கள் கேள்வியை பாருங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். அனிலீனை HNO2 5 பாகசியில் தாக்க முடிய செய்வதன் மூலம் ஈரசோனிய உப்பை பெறலாம் என்று சொல்லியிருக்கு, சரியா? தவறான கூட்டு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப ஈரசோனியம் உப்பை அனிலீனை 5 பாகசியில தொழிற்பட விட்டால் என்ன செய்யும்? 0.5 பாகசி ஈரசோனியம் உப்பு கிடைக்கும். அதான் நான் உங்களுக்கு முதல் சொன்னால், ஈரசோனியம் உப்பு கட்டுப்படுத்துவதன் மூலம் தாக்க கலவையிலிருந்து வேறாக்கப்படக்கூடிய ஈரசோனியம் உப்பானது KI-உடன் தாக்கம் இருந்து அயடோ பென்சீனை தரும். KI-உடன் தாக்கம் இருந்து அயடோ பென்சீனை தரும். அந்த கூட்டம் சரி. ஈரசோனியம் உப்பு அயன் ஒரு இலத்திரன் நாடியாக தாக்கம் புரியலாம் என்று சொல்லி இருக்கு. அது பீனோலுக்கான இந்த சோதனையில இது இந்த தொழிற்பாடு அதுதான் இலத்திரன் நாடி. பீட்டா நப்தோல்ல நீங்கள் இதை கதைச்சு கொள்ளலாம். அங்க சிவப்பு நிறம். 4வது ஈரசோனியம் உப்பு, அதாவது இதுக்கு நீர்க்கரசலை வெப்பமாக்கும் போது அது பிரிகை அடைந்து பென்சீனை தருகிறது என்று சொல்லியிருக்கு. இது நீர்க்கரசலோட சேர்த்து வெப்பப்படுத்தினா அது பீனோலாகத்தான் பிரியினைமே தவிர பென்சீனாக வராது. பென்சீனாக எடுக்கணும்னா H3PO2 பயன்படுத்தப்படும். அப்ப H3PO2 வெப்பம் போடைக்கலாம், உங்களுக்கு பென்சீன் வரும். ஆகவே 4வது கூட்டு வந்து பென்சீன் வராது, பீனோல் வரும். அப்ப பிழையாக இருக்கு. 5வது கூட்டுல வந்து கார ஊடகத்தில் பீனோல்களுடன் தாக்கம் இருந்து நிறச்சேர்வைகளை தருகின்றதுன்னு சொல்லியிருக்கு. அதான் இந்த பீனோலுக்கு சோதனை. கார ஊடகத்துல NaOH முன்னிலையில ரெண்டையும் நாங்கள் குறைந்த வெப்பநிலையில வச்சு 0 பாகசி வெப்பநிலையில கலக்கைக்கு உங்களுக்கு நிறச்சேர்வை வரும். செந்நிற சாயம், செம்மஞ்சள் சாயம் வந்து உருவாகும். நிறச்சேர்வைகளை தரும் என்று சொல்லி. சரி, அப்ப ஒரு ஈரசோனியம் உப்பின ஹெடிங்குகளை நீங்கள் படிச்ச அவ்வளவு விஷயமே இந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, ஏதோ ஒரு விஷயமாக ஏற்றுக்கொள்ளது குறிப்பிடப்பட்டு. சரியா? நோட் பண்றதால நான் எழுதுறத நீங்களும் நோட் பண்ணி கொடுங்க. அடுத்த 18வது கேள்வியை பாருங்க. இந்த 18வது கேள்வியில H2S ஆனது O2-உடன் தாக்கம் புரிந்து நீராவியையும் SO2-வையும் மாத்திரம் விளைபொருளாக தருகின்றதுன்னு சொல்லி, நீராவியையும் H2O-வையும் மாத்திரம் விளைபொருளாக தருகின்றது. 18வது கேள்வியில
H2S O2ஓட தாக்கம் புரிந்து SO2வையும் நீராவியையும் தருகிறார், H2Oவையும் தருகிறார். தாக்கத்துல நாங்கள் ஹைட்ரோ கார்பன்கள்ல படிச்ச ஒரு விஷயம் தான் இங்க எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அதான் நாங்கள் சிலபஸில் ஹைட்ரோ கார்பன்கள்ட்ட தகனம் இல்லை என்றாலும் நாங்கள் படிப்பிக்கிறது இதுக்காண்டி. சரிதான், 2011க்கு பிறகு ஹைட்ரோ கார்பன்கள்ட்ட தகனம் சம்பந்தமான நாங்கள் அதை பொறுத்த குறைவாகத்தான் வரும். சரிதான், அது வேற வேற கேள்விகள் மாதிரி வரும். என்ன அடிப்படை தத்துவம் வந்தா பீசமான வீதம் கனவள வீதத்துக்கு சமம். அது நாங்கள் ஹைட்ரோ கார்பன் தகனத்துல உங்களுக்கு அந்த அறிவை புகுத்தி. பீசமான வீதம் மூல் வீதத்துக்கு சமன், பீசமான வீதம் கனவளவு வீதத்துக்கு சமன். கனவளவு மாறையில் என்றால் வாயுக்களுக்கு பீசமான வீதம் அமுக்க வீதத்துக்கு சமம். இந்த தொடர்பை அடிப்படையாக கொண்டு 2011க்கு பிறகு கேள்விகள் வருது. 2013 ஏதோ செனனுக்கும் புளோரினுக்குமான தாக்கத்துல பீசமான விகிதம் அமுக்க விகிதம் என்ற ஒரு தொடர்பை பயன்படுத்தி வினா செய்யக்கூடியதாக இருந்தது. 2012 ஏதோ நைதரசனையும் ஐதரசனையும் கொண்ட ஒரு ஐதரைட், நைதரசன் ஐதரைட்டுக்கு தகனம் போட்டு விட NH3 என்று வரக்கூடிய மாதிரி ஒரு கூட இருந்தது. இப்ப இந்த மாதிரி போட்டிருக்கோம் H2Sக்கும் O2க்குமான தாக்கம். இதுல H2S 4 டெசிமீட்டர் கனம், H2S 4 டெசிமீட்டர் கனம், H2S 4 டெசிமீட்டர் கனம், O2வின் 10 டெசிமீட்டர் கனத்துடன். அப்ப ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கனவளவுகள் தரப்பட்டிருக்கு. H2S 4 டெசிமீட்டர் கனம், O2வின் 10 டெசிமீட்டர் கனத்துடன். 10 டெசிமீட்டர் கனத்துடன் தாக்க புரியும் போது கலவையின் இறுதி கனவளவு யாது என்று கேட்டிருக்கு. அடிப்படை விஷயம் என்னவென்றா பீசமான விகிதம் கனவளவு விகிதத்துக்கு சமன் என்ற தொடர். இந்த தாக்கம் முடிஞ்சா பிறகு இந்த வாயு கலவையின் கனவளவு என்ன என்பதுதான் கேள்வி. சரி, அந்த தாக்கம் முடிஞ்சா பிறகு வாயு கலவையின் கனவளவு என்ன? அப்ப பீசமான விகிதம் கனவளவு விகிதம் என்ற தொடர்பை பயன்படுத்தினால் எவ்வளவு கனவளவு SO2 உருவானது H2O உருவானது என்று உங்களால கண்டுபிடிக்கலாம். இங்க யார் முற்றாக தாக்குது, யார் நீங்குது, அப்ப விளைவு கலவைக்கு என்னென்ன கூறுகள் இருக்கும், எவ்வளவு இருக்கும், எல்லாத்தையும் கூட்டி போட்டு அந்த மொத்த கனவளவை குறிப்பிடும். அதான் கேட்டிருக்கு, விளைவு கலவைன்ற மொத்த கணக்கு. அப்ப தாக்கம் பீசமான ரீதியில முதல் சமப்படுத்தப்பட வேணும். H2Sக்கும் O2க்கும் பீசமானம் தெரியாமல் இந்த கேள்விக்கு நீங்க வெளியெடுக்க முடியாது. ஆகவே சமப்படுத்துறதுக்காண்டி -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் +4க்கு ஒட்சியேற்றப்படுதுன்னு சொல்லலாம். இப்ப -2ல இருந்து +4க்கு இது ஒட்சியேற்றப்படும் போது எத்தனை இலத்திரன்களை இழக்கும்? இங்க 4 இலத்திரன் இழக்கப்படும், 4 இலத்திரன். இதுல 2 இலத்திரன் இழக்கும். இங்கே -2ல இருந்து 0க்கு வர்றதுக்கு 2 இலத்திரன், 0ல இருந்து +4க்கு வர்றதுக்கு 4 இலத்திரன். ஆக 6 இலத்திரன்களை H2S இழந்தால்தான் இந்த நிலைக்கு வரலாம். சரிதான். இதுல O2 இருக்கு, இதுல 2 ஒட்சிஜன் இருக்கு. ஒட்சிஜன் 0 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து -2 ஒட்சியேற்ற நிலைக்கு வருது. அப்ப 2 ஒட்சிஜனும் 4 இலத்திரன்களை ஏற்கும். சரியா? அப்ப இதுல 4 இலத்திரன் ஏற்கும். அது அங்க போனா இங்க போனா எங்களுக்கு பாருங்க 4 இலத்திரனை இந்த 2 ஒட்சிஜனும் ஏற்கும். அப்ப ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை என்ன? சமனாக இருக்கும். அப்ப நாங்கள் 4க்கும் 6க்கும் பொமசி பார்த்தோம் என்று சொன்னால் 12. இவரை 2ஆலையும் இவரை 3ஆலையும் பெருக்கிறால் இந்த ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமனாகும். சரி, அப்ப H2Sல 2ம் O2ல 3ம் தாக்கிச்சு என்று சொன்னால் பீசமான ரீதியில இலத்திரன் எண்ணிக்கையும் ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கு. இங்க 2 H2S தாக்குது, ஆகவே இங்க 2 SO2 வரும். இதுல 4 ஐதரசன் இருக்கு. அப்ப உங்களுக்கு இதுல 2 நீர் வரும். ஒட்சனை சமப்படுத்தி பாருங்க, இதுல 6 ஒட்சன், இதுல 4, அதுல 2 சமப்படுத்தி. தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருக்கு. ஒட்சன் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. இந்த
ஆறு ஓட்சனும் 12 இலத்திரனை ஏற்கும். அவ்வளவு. அப்ப ஆரம்பத்தில் எடுத்த H2S இந்த கனவளவு 4 டெசிமீட்டர் கனம், O2 இந்த கனவளவு 10 டெசிமீட்டர் கனம். இதுல எல்லைப்படுத்தும் தாக்கி நீங்கள் இனங்காண வேண்டும். யார் எல்லைப்படுத்தும் தாக்கி, யார் இதுல முதல்ல முடிகிறாரோ அவர் எல்லைப்படுத்தும் தாக்கி. கவனிங்க, இதுல 10 ஒட்சிசன் முற்றாக தாக்கம் அடைய வேணும் என்று சொன்னால் தேவையான H2S இந்த கனவளவு 3ஆல விரிச்சு 2ஆல பெருக்குவீர்கள். 20/3. 20/3 கிட்டத்தட்ட 6 டெசிமீட்டர் H2S வேணும். இங்க இருக்கிறது 4 டெசிமீட்டர். அப்ப இந்த 10 டெசிமீட்டர் O2 முற்றாக தாக்காது. மறுதலையா இந்த பக்கத்தால பார்ப்போம். சரியா? இந்த பக்கத்தால பார்த்தா வீசமான விதம் கனவளவு பிரிக்காம இங்க 4 டெசிமீட்டர் கனம் தாக்குறதுக்கு 6 டெசிமீட்டர் கனம் போதும். H2S முற்றாக தாக்குவதற்கு தேவையான O2 இருக்கு. அப்ப இந்த தாக்கம் நடைபெறும் போது முதல்ல யார் முடியும்? H2S முடியும். 2 டெசிமீட்டர் கனத்துக்கு 3 வேணும், 4க்கும் 6 வேணும். ஆகவே தாக்குவதை கண்டுபிடிப்பீர்கள். இது நான் முதல் ஒரு கேள்வியில சொல்லி இருக்கிறேன். எல்லைப்படுத்தும் தாக்கி திருப்பி கதைக்கிறேன், அடிக்கடி கேள்வி போட்டு கொண்டிருக்கிறேன். தாக்குவது இங்க 4 டெசிமீட்டர் கனவும் முற்றாக தாக்கும். ஈசமான வீதத்திலான O2 தான். இங்க 10 டெசிமீட்டர் கனம் இருந்தானே 10,000 இருந்தானே, இங்க எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க தாக்கும். சரி, அப்ப வீசமானம் 2க்கு 3 என்றால இதுல இருந்து தாக்குற கனவளவு 6 டெசிமீட்டர் கனம் இருக்கு. இங்க எல்லைப்படுத்தும் தாக்கி H2S. அப்ப H2S இந்த கனவளவு தான் வீசமானத்துல தொடர்பான எடுக்கிறது உங்களுக்கு நல்ல. சரிதான். அப்ப H2S-க்கும் SO2-க்கும் வீசமானம் 1:1. ஆகவே உருவான அல்லது தோன்றிய SO2 கனவளவு 4 டெசிமீட்டர். H2S-க்கும் H2O-க்கும் வீசமானம் 1:1. அப்ப அங்கேயும் 4 டெசிமீட்டர் கனம் உருவாகும். விளைவு கலவை H2S-ஐ கொண்டிருக்கு. அதே அது முடிஞ்சு 10 டெசிமீட்டர் கனம் O2 எடுத்த நீங்கள் இதுல 4 டெசிமீட்டர் கனம் H2S-ஓட 6 டெசிமீட்டர் கனம் தாக்க 4 டெசிமீட்டர் கனம் மிஞ்சும். இந்த தாக்கத்துல உருவான SO2 4 டெசிமீட்டர் கனம், H2O 4 டெசிமீட்டர் கனம். இங்க நீர் வாயு என்று சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்னா இந்த கேள்வி பிழைக்கும். ஆகவே விளைவு கலவை என்பது எஞ்சிய O2-வையும் உருவான SO2-வையும் உருவான நீராவியையும் கொண்டிருக்கு. விளைவு கலவை என்ற கனவளவு 12 டெசிமீட்டர் கனமாக இருக்கும். இது விளைவு கலவை என்ற கனவளவு 12 டெசிமீட்டர் கனம். நீங்கள் எல்லைப்படுத்தும் தாக்கியை கண்டுபிடிக்கணும்டா பீசமான தொடர்பை பாவிச்சு செய்யலாம். இதுண்ட பீசமானம் 2, அதிண்ட பீசமானம் 3, இதுண்ட கனவளவு 4, இதோட தாக்கம் O2 கனவளவு செக் பண்ணலாம். செக் பண்ணினால் VO2 வந்து 6 டெசிமீட்டர் கனம் வந்து வரும். அப்ப 4 டெசிமீட்டர் கனம் H2S-ஓட தாக்குற O2 கனவளவு 6 டெசிமீட்டர். இங்க 10 இருக்கு. அப்ப தாக்கும். சரி, மறுதலையா பாருங்க. இப்ப இவற்ற பீசமான 2 ஓட்சனுக்கு 3 எவ்வளவு H2S தேவைன்னு தெரியாது. இங்க 10 போடுங்க. 10 போட்டீங்கன்னா VH2S வந்து என்ன வரும்? 20/3. அப்ப 6.6 வரும். இப்ப இவர்கிட்ட இருக்கிறதே 4. அப்ப அப்படி ஒட்சன் முற்றா தாக்கு. அப்ப இங்க எல்லைப்படுத்தும் தாக்கி H2S, மிகையான தாக்கி வந்து SO2. இந்த கேள்வியில வந்து எல்லைப்படுத்தும் தாக்கின்னு கேட்கல. எல்லைப்படுத்தும் தாக்கி H2S ஆயிருக்கும். இது நீங்கள் தாக்கம் சமப்படுத்துறது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றா இந்த தாக்கம் ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயமான தாக்கம். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? H2S வந்து தாழ்த்தியா தொழிற்படுற தாக்கத்துல இந்த தாக்கம் படிச்சிருப்பீங்க. சரிதான். இதுல வந்த இந்த SO2-வையும் H2S-ஐயும் தாக்கம் அடையப்பட்டால் மீண்டும் கந்தகம் வரும். கந்தகம் தயாரிக்கப்படுற சந்தர்ப்பத்திலையும் இப்படி ஒரு தாக்கம் படிப்பிச்சிருக்கு. பிரச்சனை இருக்க கூடாது. விளங்கி செய்யுங்க. இந்த கேள்வி இது கேள்வி பெரிய கேள்வி மாதிரி உங்களுக்கு தெரியும்.
ஆனா ஐடியா உங்களுக்கு முதலே வந்துட்டேன்னா படாரண்டு தாக்கத்தை சமப்படுத்திடும். இதுல இவ்வளவு எழுதி டிஸ்பிளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீசமானபடி இதுல யார் முடியும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லைப்படுத்துற தாக்கியை வச்சுக்கொண்டு உருவாகிறதையும் கண்டுபிடிச்சு தாக்குறதையும் கண்டுபிடிச்சு மிஞ்சுறதை நீங்கள் எடுத்து யோசிக்கலாம். அடுத்த 19வது கேள்வி இருக்கா பாருங்க. சரி, அழிக்கிறேன் நாளைக்கு. இந்த மாதிரியான கேள்விகள் கனவேருக்கு பிரச்சனையாக இருக்கிறது. சரி, கேள்வியை பாருங்க. ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட விரைத்த பாத்திரத்தினுள்ளே ஏ டியினது ஒரு கலவை வெப்பநிலை டீயில் புகுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கு. இவ்வெப்பநிலையில் ஏ வாயு டி வாயு ஆகிய இரண்டும் கீழே தரப்பட்டுள்ள முதன்மை தாக்கங்களுக்கு ஏற்ப பிரிகி அடைகின்றது. பாத்திரத்தின் தொடக்க அமுக்கம் பி ஆனது இரு தாக்கிகளுக்கு முற்றாக கூட்டப்பிரிகை அடைந்த பின்னர் 2.7 பி ஆக மாறியது. இவ்வெப்பநிலையில் ஏயின் பிரிகை அடைதலின் தொடக்க வீதம் 6 ஆனது அகில வாயு மாறிலி என்று சொல்லியிருக்கேன். ஒரு நிறுவலை கேட்டிருக்கேன். இப்ப நான் முன்னுக்கு செய்த கேள்விக்கும் இந்த 18வது கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் இடையில உள்ள தொடர்பு பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஆரம்பத்தில் ஒரு குடுவைக்குள்ள ஏயும் டியும் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. ஏயும் டியும் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேராலையும் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம் பி என்று சொல்லியிருக்க. இது தரவு. இந்த விடை உங்களோட விளைவில வரக்கூடிய ஒரு விடை பி. இது வெப்பப்படுத்தப்படுதாம். முதன்மை தாக்கத்துக்கு ஏற்ப பிரிகி அடையலாம். வெப்பம் டி என்ற ஒரு வெப்பநிலையில அதன் அமுக்கம் சொல்லி இருக்கணும். அந்த வெப்பநிலையில இது பிரிகி அடையலாம். அப்படி பிரிகி அடையும் போது ஏ பி ஆகவும் 3C ஆகவும் பிரிகி அடைவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தாக்கத்தின் வீத மாறிலியை K1 என்று சொல்லி இருக்க. இந்த தாக்கத்தின் வீத மாறிலி K1. அதே நேரத்துல பியும் பிரிகி அடையுது. அதுல பியும் 2C உருவாகுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தாக்கத்தை சமப்படுத்தினால் ஒரு டி ஒரு பியையும் 2C உருவாக்க 2A ஒரு பியையும் 3C உருவாக்குது. சரிதாங்க. அப்ப கேள்வி பார்ப்போம். வீத மாறிலி ஏயினுடைய பிரிகையினுடைய வீதத்தை தர சொல்லி ஆறுக்கான தொடர்பு தான் கேட்டு. உங்களுக்கு தெரியும் முதன்மை தாக்கம் என்று சொன்னால் வரிசை மூலக்கூட்டு திறனுக்கு சமம். அப்ப இவருக்கு நீங்கள் வீத விதி எழுதினால் தாக்கம் ஒன்றுக்கு வீத விதி எழுதினால் R சமன் வீத மாறிலி K1 A இந்த செறிவின் இப்படி எழுதலாம். ஏன் வரிசை வீத மாறிலிக்கு சமன். இதுல கேள்வி செய்து சில பேருக்கு ஒரு மிஸ்கைடன்ஸ் ஒன்று இருக்கும். என்னன்னு சொன்னால் இந்த ஏயினுடைய செறிவுக்கு பதிலாக ஏயினுடைய பகுதி அமுக்கத்தை பயன்படுத்தி கன பேர் கேள்வி செய்யறாங்க.
அதுல நாங்கள் ஒரு பிரச்சனை ஒன்று என்னன்னா, இந்த ஏயினுடைய செறிவுக்கு பதிலாக ஏயினுடைய பகுதிய முக்கத்தை இதுல பயன்படுத்தலாம். அப்ப ஆர் வந்து கே பிஏ இந்த பகுதிய முக்கத்தின் ஸ்கொயர் என்று எஸ்ஏ கேள்வியில் செய்ய நாங்கள் சில இடத்துல எடுத்து செய்திருப்போம். அப்ப என்ன செய்திருப்போம் என்றால், ரெண்டு சமன்பாட்டை எடுத்து ஒன்று ஒன்றால பிரிச்சிருப்போம். பிரிக்க இந்த கே வந்து வெட்டுப்பட்டு இருக்கு. சரியா? கேள்வி செய்யறது பிழை இல்லை. ஆனால் இதுல இருக்கிற இந்த கே ஒன்னும் இதுல இருக்கிற இந்த கேயும் சமனாக இருக்காது. அதுல நீங்கள் தெளிவா இருக்கும். இதுல செறிவு சார்பாக பயன்படுத்திக்கல K1 தான் வீத மாறிலி என்றால், செறிவுக்கு பதிலாக நீங்கள் அமுக்கத்தை பிரயோகித்தால் இது K1 இருக்காது. ஏன்? PV சமன் NRT P சமன் CRT. செறிவுக்கு அமுக்க நேர்வீத சமனே தவிர சமன் இல்லை. அப்ப ஏயினுடைய செறிவு என்றால் ஏயினுடைய பகுதி அமுக்கம் ஏயினுடைய செறிவு RT. அப்ப நீங்கள் ஏயினுடைய செறிவுக்காக உண்மையில பிரதியிட வேண்டியது என்னன்னா PA இன்டு RT. சரி, அப்ப நீங்கள் இந்த கோவையை இப்படி எழுத போறீங்கன்னு சொன்னால் இதுக்கு பதிலா தான் பிரதிடுறீங்க. இதுக்கு பதிலா பிரதிடுறீங்க. R சமன் K1 அப்படியே இருக்க ஏக்கு பதிலா பிரதிடுறீங்க. என்னத்தை பிரதியிட போறீங்க? ஏயின் பகுதி அமுக்கத்தின் RT தான் பிரதிடுறீங்க. இது ஸ்கொயர். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி எழுதினால் இதுல K1 போடலாம். இப்படி எழுதலாம். இப்ப ஆரும் டீயும் மாறாம பண்ணில ஒரு மாறிலி தான். அப்ப R சமன் K1 இன் கீழ் RT முழுவதன் ஸ்கொயர் இன்டு PA ஸ்கொயர். K1 ஒரு மாறிலி, R ஒரு மாறிலி, T மாறாது. மாறாம பண்ணல தாக்க நிகழ்றாங்க. ஆகவே நாங்கள் எஸ்ஏக்கு கேள்வி செய்யும் போது இந்த மாதிரி ஒரு தொடர்பை பிரயோகிச்சு கேள்வி செய்தால் பிழைக்காது. அப்ப இந்த K1ஓட RT ஸ்கொயர் இதுல சேர்ந்துதான் இந்த K என்ற இன்னொரு மாறிலி உருவாகும். அப்ப இது மாறிலி தானே. அப்ப எங்களுக்கு இந்த கேள்வியில இந்த பிரச்சனை வராது. சரி, நீங்கள் பௌதிக அமுக்கத்தை பயன்படுத்தி கேள்வி செய்தால் பரிசகான்ற கேள்வியில பிரச்சனை வராது. உண்மையான தொடர்பு தான் R சமன் K A இன்ட செறிவின் ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் என்று சொல்றேன்டா மூலக்கூட்டுத்திறன் வரிசைக்கு சமம். அப்ப அதை நீங்கள் பௌதிக அமுக்கத்தோட தொடர்படுத்துறதாக இருந்தால் பௌதிக அமுக்கத்தை இப்படித்தான் கொண்டு வந்து பிரதிடும். அப்ப உங்களுக்கு A இன்ட செறிவு தெரியாது, A இன்ட பௌதிக அமுக்கம் தெரியுமாண்டா A இன்ட பௌதிக அமுக்கத்தை மட்டும் போட்டுட்டு சிரிக்கலாது. RT வரணும் வேண்டாம். அதான் இங்க தொடர்பு சொல்றேன். PV சமன் NRTல P சமன் CRT. C என்பது A இனுடைய செறிவண்டா, P என்பது A இனுடைய பௌதிக அமுக்கம். அப்ப ஏயினுடைய செறிவுக்கு பதிலாக கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னா ஏயினுடைய பௌதிக அமுக்கம் வரும். ஏயினுடைய பௌதிக அமுக்கம் எப்படி தொடர்பட்டிருக்கு? RTயோட தொடர்பட்டு. சரி, அப்ப உங்களுக்கு தரப்பட்ட தரவுகள்ல இருந்து ஏயினுடைய பௌதிக அமுக்கத்தை கணிச்சால் அந்த பௌதிக முகத்தை இதுல கொண்டு வந்து போட்டு இந்த செறிவை கண்டு RT சார்பில் என்ன செய்யலாம்னா கொண்டு வந்து பிரதியீடு செய்யலாம். அந்த ஐடியாவுக்கு இப்ப நீங்கள் வரணும். உங்களுக்கு ஏயினதும் டியினதும் பௌதிக முகம் தெரியும், P என்று தான் இருக்கு. நாங்கள் கால்குலேஷன்ல இந்த நிறைய கேள்வி இப்படியான ஐடியாவில செய்திருப்போம். சரியா? எனக்கு இப்ப என்ன வேணும்? ஏயின் பௌதிக முகம் தெரிஞ்சால் ஏயின் தொடக்க தாக்க விதத்தை காணலாம். ஏன்? R தெரியும், T தெரியும், தந்திருக்கிறோம். RT எல்லாம் தந்திருக்கும். ஏயின் பௌதிக முக்கம் தெரியாது. ஏன் தெரியாது? ரெண்டு பேர்டையும் மொத்த முக்கம் தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே நான் இப்போ ஒரு எடுகோள் எடுத்து இந்த கேள்வி செய்ய போறேன். இந்த தொடக்க கலவையில உள்ள ஏயின் பௌதிக முக்கத்தை நான் P1 அப்படி எடுத்துக்கொள்ள போறேன். கால்குலேஷன்ல செய்யற மெத்தட்ல இந்த கேள்வி செய்ய போறேன். ரெண்டு கலவையில இருக்கிற ஒரு கூறுண்ட திணிவை எக்ஸ்டெண்ட் எடுக்கிற மாதிரி அப்படி செய்ய போறேன். இந்த P1 தான் எனக்கு வேண்டியது. இந்த P1 கொண்டு இதுல போட்டா ஏக்கு பதிலாக அவ்வளோத்தையும் கொண்டு வந்து பேசிட்டா கேள்விக்கு விட வந்துடும். கேள்விக்கு விட இதுதான். R சமன் K1 A இன்ட ஸ்கொயர். A இன்ட செறிவுக்கு பதிலாக பௌதிக முக்கத்தோடு தொடர்படுத்தணும். பௌதிக முக்கம் இப்ப P1. இந்த P1 கண்டுபிடிக்கணும். சரியா? இவருடைய பௌதிக முக்கம் P1 என்றால் இவருடைய பௌதிக முக்கம் என்ன? ரெண்டு பேர்டையும் அமுக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகை P. ஆகவே P மைனஸ் P1 என்று எழுதி கொள்ளலாம். செய்யறத கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும்.
இந்த மெத்தட் எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். வேற மெத்தட்ல நீங்கள் அணுகலாம், சில இதுல குழப்பம். இது கால்குலேஷன்ல நீங்கள் பயன்படுத்துற மெத்தட். இங்க பௌதிக அமுக்கம் வந்து பயன்படுத்த போறோம். ரெண்டு பேர்ட்டையும் மொத்த அமுக்கம் பி என்றா ஒரு ஆட்சி அமுக்கத்தை P1 எடுத்தா இன்னொரு ஆட்சி அமுக்கம் என்ன மொத்த அமுக்கத்துல இருந்து கழிக்கணும். அங்க நீங்கள் மொத்த துணிவில இருந்து ஒரு ஆட்ட துணிவு எக்ஸ் எடுத்து கழிச்சிருக்கீங்க. சரி, இந்த ரெண்டுமே முற்றாக பிரிகை அடைவதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது பிரிகை அடைஞ்சால் பி உருவாகும், சி உருவாகும். இது பிரிகை அடைஞ்சால் பி உருவாகும், சி உருவாகும். மூல் அமுக்கத்துக்கு நேர்வீத சமம். அப்ப இங்க எவ்வளவுத்துக்கு மூல் பிரியுதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி அமுக்கம் பிரிவதாக எடுத்துக்கொள்ளலாம். மூல் பிரிகிற மாதிரி அமுக்கம் பிரிவதாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப முற்றாக பிரியுது. P1 முற்றாக பிரிகை அடைஞ்சால் அதுக்கு அரைவாசி பி உருவாகும். அப்ப இங்க உருவான பியின் பௌதிக அமுக்கம் 0.5 P1 ஆக இருக்கு. ഇതിന്റെ മൂൾ என்னண்டா இதுல அரைவாசி எண் மூல் உருவாகும். பி மற்ற காரணிகள் எல்லாம் மாறல. அப்ப மூலுக்கு நேர்வீத சமன். அப்ப அமுக்கம் குறைகிறதும் மூல் குறைகிறதும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இங்க P1 தாக்க இங்க 0.5 P1 உருவாகும். இந்த அரைவாசி அமுக்கம் உருவாகும். சரியா? இது 2க்கு 3. அப்ப இங்க எவ்வளவு உருவாகும்னா 2ஆல பிரிச்சு 3ஆல பெருக்க உருவாகும். நான் பின்னத்துல வச்சிருந்தேன், கொஞ்சம் கஷ்டமா, நான் தசத்துல எழுதி கொடுத்தேன். 1.5 P1 அமுக்கம் சீல உருவாகும். மூல் அதிகரிக்கிறது போல அமுக்கம் அதிகரிக்கும். அப்ப ஏ முற்றாக பிரிகை அடையும் போது உருவான பியின் பௌதிக அமுக்கம் 0.5 P1, சியின் பௌதிக அமுக்கம் 1.5 P1. இது பி சமான வீதம் அமுக்க வீதத்துக்கு சமன் என்ற தொடர்பின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவருடைய பௌதிக அமுக்கம் B - P1, பி சமான 1:1. ஆகவே இந்த பிரிகையால வந்த பியின் அமுக்கம் வந்து 1:1. அப்ப P - P1 இருக்கட்டும். ഇതിന്റെ പിരികയാൽ ഉരുവാകുന്ന സി ന്റെ ഭൗതിക അമുക്കം ഇതിന്റെ 2 മടങ്ങ് 1:2. அப்ப 2 தர P - P1. இப்ப விளைவு கலவைக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் ஏயும் இல்ல பியும் இல்லை. இதுல இருந்து வந்த பியும் இருக்கும், இதுல இருந்து வந்த பியும் இருக்கும், இதுல இருந்து வந்த சியும் இருக்கும், இதுல இருந்து வந்த சியும் இருக்கும். இங்க எல்லாத்தையும் அமுக்கம் உங்களுக்கு தெரியும். இவருடைய அமுக்கம் B1 இல்ல தெரியும், இவருடைய அமுக்கம் B1 இல்ல தெரியும், இவருடைய அமுக்கம் தெரியும், இவருடைய இந்த 4 பேரும் 4 இல்லை 2. இதுல இருந்து வந்த பி தான். இதுல இருந்து வந்த இவ்வளவு பேற்றைய மொத்த அமுக்கத்தின் கூட்டுத்தொகை 2.7 P என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 2.7 P என்பது 2.7 P என்பது இந்த பிரிகைன்ற முடிவில மிச்சமாக இருக்கிற வாயு கலவைன்ற அமுக்கம். இது எதுக்கு சமன்? ഇതിന്റെ அமுக்கம் 0.5 P1 சக ഇതിന്റെ அமுக்கம் 1.5 P1 சக இவருடைய அமுக்கம் P சக P1 இவருடைய அமுக்கம் 2ஆல பிரிக்கிறால் 2 P சக 2 P1. ഇതിന്റെ பிரிகையால உருவாக்கப்பட்ட அமுக்கங்களோட கூட்டுத்தொகை 2.7 என்று தரப்பட்டிருக்கு. சரிதான்? இதை நீங்கள் கூட்டி கழிச்சு பிரித்தா சரி. இது இப்படி வருகிறது என்று சொன்னால் P1 சக 3 P சமன் 2.7 P என்று வருது. இதுல இருந்து P1 எழுவா மாற்றம் செய்தால் உங்களுக்கு 0.3 P என்று வருது. இதுதான் ஏயினுடைய பகுதி அமுகம். இது நீங்கள் மூல் தொடர்பில செய்திருப்பீங்க. இப்ப கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் என்ற 2 திணிவு எடுத்து അതിന്റെ ஆரம்ப திணிவு தெரியும். ஒரு ஆட்ட திணிவு X இன்னொரு ஆட்ட திணிவு Y என்று எடுத்திருப்பீங்க. வெப்ப பிரிகை செய்தால் CO2 2ல இருந்து வந்திருக்கும். அந்த CO2 கனவளவு STP தெரிஞ்சா மூல் காண்பீங்க. மொத்த மூளை இதுல இருந்து வந்த மூல் சார்பா சமப்படுத்தினீங்கன்னா ஒரு ஆட்ட மூல் வரும். அதாவது சார்மூல கூட்டுதனால இதுக்கு திணிவாக்கி அதே அடிப்படையான ஒரு அறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றான். வாயுக்களுக்கு பீசமான வீதம் அமுக்க வீதம் என்று பயன்படுத்தலாம். இப்ப உங்களுக்கு என்ன வந்துட்டு ஏயினுடைய தொடக்க அமுக்கம் தெரியும். அவ தாக்க வீதத்தை செறிவு சார்பாகவும் குறிப்பிடலாம், அமுக்கம் சார்பாகவும் குறிப்பிடலாம். அப்ப ஏயினுடைய தொடக்க செறிவு என்னன்னு சொல்லி பிவி சமன் எண்ணாட்டிகளால காணலாம். பிவி சமன் எண்ணாட்டியிலிருந்து பி சமன் சிஆர்டி என்று வரும், பிஏ சமன் ஏ இந்த செறிவு என்று ஆர்டி என்று. அப்ப ஏயினுடைய பகுதி அமுக்கம்
0.3 பி. இவன் தான் ஏயினுடைய பௌதியம். இது ஏயினுடைய செறிவு ஆர்டியாக இருக்கும். ஏயினுடைய செறிவு என்பது 0.3 பியின் கீழ் ஆர்டி. இதுதான் கோவை. தாக்க வீதம் ஆர் சமன் தாக்க வீத மாறிலி ஏயின் செறிவின் வர்க்கம். ஏன் வர்க்கம்? முதன்மை தாக்கம் என்பதால மூலக்கூட்டுத்திறன் வரிசைக்கு சமம். இந்த ஏயின் செறிவு எதுக்கு சமம்? 0.3 பியின் கீழ் ஆர்டிக்கு சமம். அவன் கொண்டு பிரதியீடு செய்யறதான் பீன. ஆர் சமன் K1 ஏயின் செறிவுக்கு பதிலாக 0.3 பியின் கீழ் ஆர்டி முழுவதன் ஸ்கொயர். சரியா? முழுவதன் ஸ்கொயர். ஏயின் செறிவுக்கு பதிலாக 0.3 பியை பிரதியிட்டு. இனி உங்களுக்கு தந்த விடையின்படி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 0.3 வர்க்கம் 0.09 வரும். அப்ப 0.09 K1 0.09 K1 பியின் கீழ் ஆர்டி முழுவதன் ஸ்கொயர் என்று. சரியா? பியின் கீழ் ஆர்டி முழுவதன் ஸ்கொயர் என அமையும். அப்ப உங்களுக்கு விளங்கணும் என்றாண்டி நான் இவ்வளவு தூரத்துக்கு கதைச்சிருக்கிறேன். இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஐடியா அப்படிப்பட்டால் ஒரு ஆளுடைய அமுக்கத்தை B1 எடுத்து மொத்த அமுக்கத்தை கழிச்சுட்டு ஈசமானதுல உருவான அமுக்கங்களை கணிச்சு கூட்டி பெருக்கி இதுக்கு சமப்படுத்தினீங்க என்றால் ஏயின் தொடக்க அமுக்கம் வரும். தொடக்க அமுக்கம் கண்டுட்டீங்கன்னா சரிதான். ஆர் சமன் K1 ஏயின் செறிவின் ஸ்கொயர். ஏயின் செறிவு எப்படி தொடர்படுது? PA/RT பிரதிட்டீங்கன்னு சொன்னா ஏயின் செறிவை 0.3 P/RT என்று சரி பிரதியீடு தானே, இல்லைன்னா நேர்வீத சமன் சொல்லுவோம். சரிவுக்கு பதிலாக அமுக்கத்தை பிரதியிலேக்கு R&Dயும் உள்ளவர். R&Dயும் ஒரு மாறிலி என்பதால நாங்கள் இங்க என்ன செய்யறோம்னா வேறொரு மாறிலியை போட்டு R சமன் K PA/ஸ்கொயர் என்ற இடத்து கேள்வியல் செய்திருப்போம். இந்த கேள்வியில R&Dயை உள்ளடக்கி இருக்கிறதால நாங்கள் அப்படியே பிரதிட்டு உள்ளடக்க வேண்டியவர். விளங்காட்டா கேட்டுக்கொள்ளுவான். இல்லைன்னா அப்லோட் பண்ணி விடுறேன்னு பாருங்க. அடுத்த 20வது கேள்வியை பாருங்க. ஒரு சேதன சேர்வை எக்ஸ் ஆனது புரோமின் நீரை நிறம் நீக்குகிறது என்று சொல்லியிருக்கு. புரோமின் நீரின் நிறத்தை நீக்குபவர்கள் ஒன்று நிரம்பாத சேர்வைகள், அல்கீன்களும் அல்கைன்கள். நிரம்பாமை சோதனை என்று சொல்லி படிச்சிருக்கின்றனர். அல்கீன்களும் அல்கைன்களும் Br2 நீட்கரைசல் நிறத்தை நீக்கும். அடுத்தது Br2 நிறத்தை நீக்கக்கூடிய ஆக்கள் வந்து ஃபீனோல்களும் அனிலீன். ஃபீனோலுக்கும் அனிலீனுக்கும் Br2 நீட்கரைசல் சேர்க்கும் போது Br2 நீட்கரைசல் 3 இடத்துல பிரதியீடு நடந்து வெள்ளை வீழ்வடி வருவதோட நிறம் நீங்கும். புரோமின் நீரின் நிறத்தை நீக்கிறாக்கள்ல ஒன்று நிரம்பாமை சோதனைக்குரிய ஆக்கள், நிரம்பாத சேர்வைகள், கார்பன் கார்பன் பைப்பிணைப்பை கொண்ட சேர்வுகள். அதுக்காண்டி பென்சின் வளையத்துல Br2 நிறம் நீங்காது. அதுன்ற பரிவால உறுதியடைதன்னு சொல்லி இருக்கும். பீனோல்கள்ல நடக்கும். இங்க நடக்கிறது கூட்டல் தாக்கம், இங்க நடக்கிறது பிரதியீட்டு தாக்கம். சரிதான். அப்ப தரப்பட்ட இந்த 5 விடையில இந்த 4 கேட்டகரி இருக்குன்னு நீங்க முதல் செக் பண்ணணும். தரப்பட்ட 5 விடையில இந்த 4 கேட்டகரியும் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்
அல்கீன்களும் அல்கைன்களும் Br2 நீர்க்கரசன் கூட்டல் தாக்கத்திற்கு உட்படுவதன் மூலம் அந்த நிறத்தை என்ன செய்யும், நீக்கும். இதுதான் நிரம்பாமல் சோதனை. இது அல்கைன்களுக்கும் நிகழும். Br2 நிறம் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். நிறைய விளைவுகள் வரும் சொல்றேன். பைப்பினை உடைச்சு கொண்டு கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். அதே நேரத்துல ஃபீனோலுக்கு போட்டோம் என்று சொன்னால் கூட்டல் தாக்கம் நடக்காது. இது நிரம்பாமை சோதனை அல்ல. ஆனா Br2 நிறம் நீங்க தானே, நீர் Br2 நிறம் நீங்க கேள்வி அப்படித்தானே சொல்லப்படும். வெள்ளை வீழ்வடி வரும். மூலக்கூட்டு துணிவு அதிகரிக்காது, நீர்ல கரையாது, வெள்ளை வீழ்வடி வரும். அதே மாதிரி அனிலினும் என்ன செய்யும், நீர் Br2 அனிலின்ல 3 பிரதியீடு நடக்கும். இந்த ஃபீனோல்களும் அனிலினும் இந்த கூட்டல் தாக்கத்துக்கு உட்படும். இங்க பைப்புடைப்பு உடைக்கப்படையில, இந்த ரெண்டுலயும் பைப்புடைப்பு உடைக்கப்படையில. ஆனா நிறம் நீங்கும், வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். இந்த அவதானம் நிரம்பாமை சோதனை அல்ல. இங்க நிரம்பாத தன்மை வெளிக்காட்டப்படையில, பிரதியீடுதான் வெளிக்காட்டப்படும். பென்சீன் வளையத்துல இலத்திரண்ட சரிவு மிகவும் உயர்வாக இருக்கிறதால இந்த பிரதியீடு இலகுவாக நடக்கும். அப்ப இதுல இந்த விடைகள்ல உங்களுக்கு ஃபீனோலோ அனிலினோ இல்லை. எல்லா விடையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் கெட்ட பிணைப்பு, மும்மை பிணைப்பு 5வது விடையில மட்டும் இல்லை. ஆகவே நிரம்பிய சேர்வையான அல்கேன்கள் Br2 நிறத்தை என்ன செய்யாது, நீக்காது. அப்ப முதலாவது சொல்லி இருக்கிறோம் நிறம் நீக்குது என்று சொல்லி. ஆகவே 5வது விடை பொருத்தமற்றது, விடையை நீக்கிக் கொள்ளலாம். அடுத்தது CuCl ஒரு வீழ்வடிவை தருவதில்லை என்று சொல்லியிருக்கு. CuCl அமோனியா சேர் CuCl. அமோனியா சேர் CuCl என்பது அமில ஐதர்சனுக்கான ஒரு சோதனை. அமில ஐதர்சனை கொண்ட அல்கைன்கள் அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டோடையும் வெள்ளை வீழ்வடிவை தரும். அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைட்டோட செம்மிற வீழ்வடிவை தரும். இந்த அமில ஐதர்சன் அகற்றப்பட்டு Cu வந்து என்ன செய்ய மாட்டோம், ஈதல் பிணைப்பால இணைக்கப்படும். அப்ப செம்மிற வீழ்வடிவு உருவாகும். இதுல அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டை பயன்படுத்தினால் இந்த அமில ஐதர்சன் அகற்றப்பட்டு இடப்பெயர்ச்சி தாக்கம் தான் நடக்கும். இங்க ஒட்சியேற்ற தாழ்த்த தாக்கம் நடக்காது. அடிக்கடி குழப்புறவங்க. அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட் என்பது தொலைனின் சோதனை பொருள். வெள்ளியாடி சோதனை செய்யறாங்க அல்டிகைட்டுக்கு, ஃபோமிக் அமிலம் இந்த சோதனைக்கு படி அளிக்கும். இது அமில ஐதர்சனை கொண்ட அல்கைன். இங்க நடக்கிறது இடப்பெயர்ச்சி தாக்கம். இதுல ஈதல் பிணைப்பால இந்த ஏஜி வந்து இணைகிறதால வெள்ளை வீழ்வடிவு தோன்றும். இங்க செந்நிற வீழ்வடிவு வரும், இங்க வெள்ளை வீழ்வடிவு. அப்ப உங்களுக்கு குப்ரஸ் குளோரைட்டுக்கு அவதானிக்கத்தக்க வீழ்வடிவை தரையல் என்று சொன்னதால முதலாவது விட வராது. முதலாவது விடையில அமில ஐதர்சன் அமில ஐதர்சன் இருக்கிறதால அந்த வீழ்வடிவு கட்டாயம் வந்திருக்கு. முதலாவது விடையை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி 4வது விடையை நீக்கிக் கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு 5 விடையில